பிடிஸ் நன்மதிகள் வணங்கை. ஸோ கண்டிப்பாக இந்த எம்வி பார்த்து ஒரு சொட்டு தண்ணியாவது விடாமல் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ எமோஷ்னல், அவ்வளோ லவ். இதுக்கப்புறமா லவ் பண்ண இப்படி தாண்டா லவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சது தான் லவ் வின்ஸ் ஆல். ஸோ கடைசியில் காதல் ஜெயிக்கும். அதே மாதிரி காதல் ஜெயிச்சிச்சு, நிறையா ஃபேன்ஸோட மனசை திருந்துச்சு. பட் இருந்தாலும் ப்ரோ, கொரியனு நம்ம லாங்குவேஜில் காதலை கொஞ்சம் கொட்டி விட அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த தமிழ் லிரிக்ஸ் உங்களுக்காக வந்திருக்கு. ஸோ அப்படியும் வியும் இப்பயும் மௌனத்திலே காதலை கொட்டிட்டாங்க. வார்த்தைகளால் நான் உங்கள்கிட்ட கொட்ட போகிறேன். ஸோ இதே மாதிரி ஸ்வீட் அண்ட் லவ்லி மூமெண்ட்ஸ்லாம் பிடிஎஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைபர் லைக்கும் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே உங்களுக்கு ஸ்வீட்டான லவ்க்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் எம்இயில் சொன்ன மாதிரி தான் அவங்க 2 பேர் ஃபாரஸ்ட்லேருந்து அந்த கியூப் சேஸ் பண்ணும். இருந்தாலும் அடி துன்பங்கள், காதலில் இருக்க புண்ணு அண்டு சண்டைகள் எல்லாத்தையும் ஹேட்டர்ஸில் தாண்டி தப்பிச்சு ஓடி போயிட்டுருக்கப்போ அவங்களோட வாழ்க்கையில் இருக்க டார்க்கான மூமெண்ட்டுக்கு போவாங்க. பட் அந்த டார்க்லேயும் காதல் கொடுக்கறது தான் ஒரு பியூர் லைட்டு. ஸோ அந்த லைட்டு தான் அந்த பில்டிங். ஸோ அந்த பில்டிங்கில் இருக்க ஒரு கேமரா தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப். ஸோ அந்த கேமரா மூலியமாக அவங்க லைஃப்பில் இருக்க பியூர் ட்ரீமான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க, ஒரு குட் திங்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த லிரிக்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை டியரஸ்ட் டார்லிங், மை யூனிவர்ஸ், அதாவது என் அன்பான காதலே, என் நெருங்கிய உயிரே, என் உலகமே, யூனிவர்ஸே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. நீ என்னென்னு பண்ணுற பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போயிடும். அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜின் கூட பண்ணக்கூடாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பிளேஸாக இருக்கணும். அங்கே என்ன கூப்பிட்டு போயிடுறியா, ஏன்னா எனக்கு இமேஜினேஷன் ரொம்பவே புவர், எனக்கு இமேஜினேஷன் கிடையாது. ஸோ அந்த இடத்துல எனக்கு கூப்பிட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த யூனிவர்ஸை தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு எனக்கு கூப்பிட்டு போயிறியா, என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், சோகங்கள் எல்லாம் தாண்டி உன் காதலோட மட்டும் எனக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர்த்லேருந்து மூன் வரைக்கும் என் கூடயே நீ வரியா, என் கூடயே இருப்பியா, எப்பயுமே என் கூடயே இருப்பியா. அதாவது இந்த ஓல்டு அலான், தனிமை, இந்த துன்பங்கள் எனக்கு கஷ்டங்களை தாண்டி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி அலான்னஸை விட்டுட்டு என் கூடவே இருப்பியா, அதுவும் அந்த நியூ பிளேஸில் என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி நான் என்ன தான் தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ ஃபால்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி தவறுகளை பார்த்துட்ருக்கேனே, இவ்வளோ பஞ்சாயத்தை பார்த்துட்ருக்கேனே, நான் இதெல்லாம் பண்ணணும்னு நான் என்ன நினச்சேன், எனக்கு ஏன் இது வருது, நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், எனக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடலாம். அதாவது ரன் ஆன் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி இந்த உலகத்தை தாண்டி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுவோம். நீ நான் மட்டும் சேர்ந்து ஒரு உலகத்தில் இருப்போம், நம்ம காதல் உலகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வா, இந்த கடைசி வரைக்கும் ஓடலாம், எங்கே வரைக்கும் ஓட முடியுமோ ஓடலாம், நம்ம காதல் எங்கே கிடைக்குதோ அங்கே வரைக்கும் ஓடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி செம்ம லிரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா, அந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த லாஸ்ட் ஒரு கடைசி எண்டு கூடியும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்குமோ, அந்த கஷ்டத்தை தான் நம்ம எண்டில் பார்க்கணுமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி லிரிக்ஸ் அமைஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு லவ்வர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் சேர்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. என்ன நடக்கும், ஏது நடக்கும் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அவங்க காதல்னு ஒரு ஹாப்பினஸோட அந்த ஸ்ட்ரகிளாக லைஃப் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் இருக்கிறது என்னன்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி அந்த லிரிக்ஸும் அமைஞ்சிருக்கு. கடைசியில் ஒருவேளை துன்பத்தை பார்த்துருவோமோ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான். ஏன்னா துன்பத்திலே தான் போயிட்டுருக்காங்க. அவங்களோட ஹாப்பினஸ் அந்த லவ் தான், அதாவது அந்த சின்ன ஒளி தான் டார்க்னஸ்க்குள்ளே. ஸோ இது மாதிரி தான் அதுவும் அமையும். அந்த கேமரா மூலிமா அதுதான் காட்டுற மாதிரி இருக்க டார்க்னஸ்லாம் மறைஞ்சு போய் சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும் சரி, இல்லை அவங்க ஹாப்பியாக லவ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நியூ ட்ரெஸ்ஸஸ் போடுறதா இருக்கட்டும் சரி, அண்ட் என்ஜாய் பண்ணுறதா சரி, பீப்புளை பார்க்கறதா சரி, அதை அவங்க ட்ரீம் வெர்ஷனாக அந்த கேமராவில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை போய்ட்டு லாஸ்ட்டில் திருப்பி என்னங்க பார்த்திங்கன்னா திருப்பி கேட்பாங்க, இவ்வளோ ஹாப்பினஸ் போயிட்டுருக்கு, இந்த ஹாப்பினஸ் எண்ட் ஆகிடுமா. அதாவது எப்போ கேட்பாங்கன்னா, அந்த 4 ஃபோட்டோ வரும்ல, உண்மையான மேரேஜ் ஃபோட்டோவும் அண்ட் திருப்பி கிழிஞ்சிருக்க மேரேஜ் ட்ரெஸ் போட்டு 2 பேர் சேர்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, 4 கிளிப்பு. ஸோ அப்போ அதை கேட்பாங்க. திருப்பி நம்ம எண்டு சோகமாக தான் முடியுமா, அப்படி சோகமாக முடிஞ்சாலும் நான் விட்டுறாத, என் கூட இரு. லைக் எப்படின்னா ஒரு லவ்வர் எப்படி அவங்க கரங்களில் ஹேண்ட்ஸில் தூக்கி வச்சுருப்பானோ, ஸோ அதே மாதிரி என்னையும் தூக்கி வச்சுக்க அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த டாபிக், அதாவது லவ் வின்ஸ் ஆல் அப்படிங்கிற கோர்ஸ் திருப்பி வந்துட்டுருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா, உன் ஃபேஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, பார்த்து சிரிக்க தான் தோணுது, காதலோட பார்க்க தான் தோணுது, இங்கே இருக்க எல்லா விஷயத்தோட என் லவ்வோட நீ தான் எனக்கு ரொம்ப லவ்லியாக தெரியுற. ஸோ என் கூட நீ வந்துடுறேன், ஃப்யூச்சரில் நம்ம எல்லாத்து கூட இருப்போமே, ஸோ எப்போவுமே என் கூட இருறேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் ஆல்வேஸ் உன் கூட தான் இருப்பேன், எனக்கு திருப்பி என் கரங்களில் தூக்கிக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி லவ் வின்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டுருக்கும். ஸோ லாஸ்ட்டில் அவங்களுக்கு தெரியுமே, நான் தான் சொல்லணுமா, அந்த புண்புறுத்த விஷயங்கள் லாஸ்ட்டில் சேர்ந்துருவாங்களோன்னு நினச்சேன். பட் அந்த காதலும் மறைஞ்சு போகும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜஸ்ட் அவங்க சோல், அதாவது அவங்க உருவங்கள் தான் அறியும், அந்த காதல் அழியவே அழியாது. காதல் கடைசியில் சேர்ந்துச்சு, காதல் கடைசி வரைக்கும் இருந்துச்சு, அவங்களோட தான் காதல் போச்சு. ஸோ லவ் ஜெயிச்சிருச்சு. பட் இந்த உலகம் அவங்கள மதிக்க மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க டிஸப்பியர் ஆகிடுவாங்க. மற்றபடி ஸ்வீட் அண்ட் க்யூட் மெமரிஸ் தான் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்படிப்பட்ட சாங்ஸில் உங்கள் மனசில் இருக்க விஷயங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்கன்னு சொல்லிட்டு சூப்பரான வரிகளை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். நம்பி எவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அந்த வாய்ஸில் நல்லா இருந்துச்சான்னு சொல்லி மறக்காம சொல்லி விடைபெறுவது தான். ஆஜ் லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.